என்ன சொல்லுங்க, பிள்ளைகள் சாப்பாடு மட்டும் என்னால் கொடுக்க எழுது, மற்ற பிள்ளைகளோட தேவையில எதுவுமே செய்து கொள்ள இல்லாமல் இருக்கு என்னால். மனுஷனும் ஜெயிலில் நான் ஒரு கல்யாணம் மட்டும் செய்யுது, அது அவர் ஜெயிலில் ஆயுள் கைதில் இருக்கிறேன். மூத்தாள் 7 படிக்கிறேன். அவருக்கு 8 பாடம் பாஸ் பண்ணவர். ஆனால் இப்போ அவருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு டியூஷனுக்கு அனுப்பி படிப்பிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி. என்ன வேணும் உங்களுக்கு? சைக்கிளை கொண்டு போறீங்களோ? சைக்கிளை நாங்கள் கொண்டு போட்டா தம்பியாக்கள் இப்போ இவர் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? இவர் 6ஆம் ஆண்டு படிக்கிறார். இவர் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். கத்திரிகள் வச்சு தகரங்களின் மாளிகையா இது? வணக்கம் உறவுகளே, நாங்கள் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உடையார் கட்டுகின்ற பகுதியில் தான் நிற்கிறோம். இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயொருவர் 4 பிள்ளைகளோட மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய கணவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக. இந்த நிலைமையில் இந்த காணொலியை பார்த்துவிட்டு இவருக்கு உதவக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான தொடர்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கிறீங்க? என்னக்கா ஃபுல் தகர வீடா? இந்த தகர வகைக்கு என்ன இருக்கிறீங்க இந்த பிள்ளைகளையும் வச்சு உண்டு? வணக்கம் அக்கா. ஓகே, நாங்கள் முதல்ல உங்களோட காய்ச்சி நாங்கள் தானே. சரி, உங்களோட வீட்டு நிலைமை சம்பந்தமாக எங்களை சொல்கிறீங்களா? வீட்டு என்ன இருக்கல, வெயில் தானே, பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கல அந்த வீட்டுக்குள்ள. சரியான கஷ்டம் எனக்கு. அதை விட நான் சிஎஸ்டியில் வேலை செய்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. எனக்கு வீடு போட்டு அப்படி வாழ்றது வருமானம் இல்லை. நான் எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு சிஎஸ்டி? அதில் சிஎஸ்டியில் இப்போ 49 சம்பளம். எனக்கு லோனு கழிச்சு எனக்கு 23 வரும். லோன் எடுத்து நான் முதல்ல இப்போ 23 வரும். அதை வச்சு பிள்ளைகளை வளர்க்குறது சரியான கஷ்டம்தான். அப்படி இருந்தும் நான் அப்படி இடையில வேலைகளுக்கு அப்படி இப்படி போகிறேன்னா, வேலை சம்மந்தமாக செய்கிறேன்னா. மற்றபடி பிள்ளைகளோட இருந்து இந்த பிள்ளையை விட்டுட்டு அங்கேயும் போகவும் இல்லை. அதை யாரும் பார்க்கவும் மாட்டேன். நீங்கள் குழந்தை பிள்ளை தானே. நான் 3 பேர் படிக்கிறேன். 3 பேர். மூத்தாள் 7 படிக்கிறேன். அவருக்கு 8 பாடம் பாஸ் பண்ணவர். ஆனால் இப்போ அவருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு டியூஷனுக்கு அனுப்பி படிப்பிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. டியூஷனுக்கு போகிறேன் இல்லையா? ஒரு இடம் டியூஷனுக்கு அனுப்புறதும் இல்லை, வசதி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு. இவர் 6ஆம் ஆண்டு படிக்கிறேன், இவர் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். மற்றது அதை விட இந்த வீட்டை இருக்கவே இல்லை. அது ஓமாக்கா, எனக்கு நிற்கவே சரியான அவசரம். சரியான வாசல்ல நிற்கவே அவ்வளோ ஹீட்டாக இருக்கு. மண்டை குத்து சரியா அந்த வீட்டுக்கு இருக்கவே இல்லை. பிள்ளையெல்லாம் கிடந்து அடிக்க ஒருக்கா அந்த வாளியில் தண்ணி வச்சு அடுத்து குடிச்சு கொண்டே இருப்பாங்க. ஐயோ, வீட்டுக்கு இருக்கவே இல்லாது. அதை விட கரண்டும் இல்லை இந்த வீட்டை. கரண்ட் எடுக்கலையா? இல்லாட்டி உங்களுக்கு இல்லை. எனக்கு இந்த கரண்ட் காசு கட்டி தான் எடுக்கணும். 60,000 ரூபா கட்டினேன் காசு கட்டி எடுப்பேன். அப்படியே 59,000 அப்படின்னு தூண் போடணும் மாமண்டு. இதுக்குள்ள உங்களுக்கு லைன் எடுக்கிறேன்டா தூண் போட்டு வயர் எடுக்கிறது 60 கிட்ட முடியுது. அப்படி அப்போ அது கஷ்டம். அதை விட எனக்கு இந்த இப்படி வீட்டில் இருந்து வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பிள்ளைகளை படிப்பிக்கணும் மட்டும் தான் எனக்கு ஒரு ஆர்வம். என்னென்னா நான் சின்னலேருந்து கஷ்டப்பட்டேன்னா அதை விட பிள்ளைகள் நல்லா படிக்கணும் தான் எனக்கு ஒரு ஆசை. அதை விட கரண்ட் வசதி இல்லை. பிள்ளைகள் நைட்டில் படிக்கிறதுக்கும் கரண்ட் இல்லை. விளக்கு வச்சு தான் இவோட விளக்கு வச்சிருக்கல. அது இவோ அடிக்கிறதுக்கு அந்த விளக்கு போய் ஓடி போய் தட்டுறவா அந்த பயத்தால நான் விளக்கு நூத்துடுறது. அப்போ அப்படி கஷ்டம்தான் எனக்கு. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும் என்னால் கொடுக்க எழுது, மற்ற பிள்ளைகளோட தேவையில எதுவுமே செய்து கொள்ள இல்லாமல் இருக்கு என்னால். மனுஷனும் ஜெயிலில் நான் ஒரு கல்யாணம் மட்டும் செய்யுது, அது அவர் ஜெயிலில் ஆயுள் கைதில் இருக்கிறேன். அவர் இப்போ எவ்வளோ காலமா அங்கே? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா? இப்போ 2022 இருந்து தான் இருக்கிறேன். 8ஆம் மாதத்துல இருந்து. இப்போ அவருக்கு ஆயுள் தண்டனை மாதிரி? ஆயுள் தண்டனை. தூக்கு தண்டனை தூக்கு இல்லை தானே ஸ்ரீலங்காவில். இப்போ தூக்கு தண்டனை இப்போ எல்லாம் இருக்குது. வெளியில வாரதுன்றது 12 வருஷம் அப்படி எடுக்கும். இல்லை 12 வருஷம் இல்லை. இவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா காசு கட்டி தான் வழக்கு பார்க்கணும். வழக்கு பார்த்தாலும் அதுலேயும் இருக்க வரும். ஒரு 20-25 வருஷம் உங்களுக்கு இருக்க வரும். நாங்கள் ஒரு லோயர் பிடிச்சி கேட்டுனாங்க. அவர் அப்படித்தான் சொன்னவர், இருக்க வருமெண்டு. ஆனால் அப்படி இருந்தாலும் காசு இருந்தால் வழியில் எடுக்கலாம். காசு இல்லாத பிரச்சனை தானே. அதை விட இந்த புள்ளை எனக்கு வேறு ஒன்றும் இல்லாடியும் பிரச்சனை. எனக்கு இந்த ஒரு கரண்ட் வசதிக்கு சரி எனக்கு உதவி செய்வீங்கண்டா. இந்த புள்ளையை வச்சுக்கொண்டு என்னால் இந்த வீட்டுக்கு இருக்கலாமல் இருக்குது. சரியான கரண்ட் ஃபேனுகள் இருந்தாலும் போட்டுட்டு இருக்கலாம். லைட்டுகளும் இல்லாமல் நடந்துடா. நீங்கள் வேணுமெண்டா உள்ளுக்கு வந்து பாருங்க. உள்ளுக்கு இருக்கா பாப்பமாக்கா வீட்டு இருக்கா? எனக்கு வாசல்லையே நிற்கலாம் கிடக்கு அவ்வளோ. வீட்டு இருக்க பாருங்க. அப்படி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். தகரங்களின் மாளிகையா இது? அப்படியா அப்படியா அடுப்பு பாருங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. இப்போ இந்த மத்தியான நேரத்தில் எல்லாமே என்னக்கா செய்கிறேன் நீங்கள்? அதுக்குள்ள இருக்கவே இல்லாது. நான் நினைக்கிறேன் ஒரு மணத்தியாலும் கூட ஒழுங்காக இருக்கலாம் நினைக்கிறேன். ஒரே வீட்டுக்குள்ள இருக்கு. வெயில் வந்த பிறகு ஒரே மண்டை குத்து இருக்குல்ல.
பிள்ளைகளுக்கும் ஒரே பிள்ளைகள்லாம் தெரியாம நிறமா இருந்தது எல்லாம் கருத்து போயிட்டு இஞ்சால வாங்க இதில் வேண்டாம் தான் கொஞ்சம் உங்களோட முகங்கள் தெரியும் படிவா. தம்பியாக்கள் இப்போ இவர் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? இவர் 6ஆம் ஆண்டு படிக்கிறார். இவர் 4ஆம் ஆண்டு படிக்கிறார். தம்பிக்கு என்ன பேர்? ஆகாஷ். தம்பிக்கு அஜய். அவங்களுக்கு என்ன பேர்? சொல்லுங்க. தம்பி எத்தனையாம் இல்லை? ஐங்களா சொல்லடா வைக்கப்படாம சொல்லுங்க. எத்தனையாம் பிள்ளையடா சொல்லடா. படிப்பீங்களா? நல்லா நல்லா படிக்கணும். பெரிய லெவலில் படிக்க வேண்டிய டியூஷனுக்கு கேம் விடுறேன். எனக்கு வசதி இல்லை அந்த அளவுக்கு. டியூஷனுக்கு விட்டா படிப்பேன். டியூஷன் என்ன பக்கத்துல இருக்கா இல்லை தூரமா இருக்குது? பஸ்ல தான் போய் வரணும். பள்ளிக்கூடம் பஸ்ல தான் போய் வர்றது. 3 பேரும் தங்கச்சியோட சைக்கிள் தான் எடுத்தது வேண்டாம் மட்டும். நீங்க பார்த்து நீங்க தான் பண்ணிக்கிற சைக்கிளுக்கு. அது தங்கச்சியோட சைக்கிளா நீங்கள் வந்தீங்க? என்ன கூட தான் என்ன வேணும் உங்களுக்கு? சைக்கிளை கொண்டு போறீங்களோ? சைக்கிளை நாங்கள் கொண்டு போட்டா சொக்கா வேணுமா பிள்ளைக்கு? சொக்கா. ஓகேக்கா. இப்போ நீங்கள் என்ன உதவி என்று சொல்லி இப்போ எங்கள் வாழ்வாதாரம் எதுவும் உங்களுக்கு இந்த வீட்டில் எதுவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? நீங்கள் இப்போ அங்கே வேலைக்கு போகிறதால பிரச்சனை இல்லை, என்ன சிஎஸ்டிக்கு போகிறதால? பம்மா தோட்டம் செய்யறது. தோட்டங்கள் செய்திருக்கிறேன். கத்திரிகள் வச்சு ஓகே. அதனாலையும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு சும்மா சின்ன சின்ன வருமானங்கள் தான். அச்சாப்பில்ல அந்த தோட்டங்கள் இதுகள் எல்லாமே அந்த மரவள்ளி இதெல்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன். நான் தம்பிൻ്റെ காணி பக்கத்தில் இருக்கு. அப்போ எதுவும் அப்படி கட்டானால் போடுறாலும் செய்யலாம். காணி தம்பி இந்த காணி. அப்போ இவன் படிப்பு செலவுகள் என்ன மாதிரி? படிப்பு செலவெல்லாம் சேர்த்துக்கு போகிறோம். சேர்த்து செய்கிறது எப்படி அதுவும் நெடுகளும் செய்ய மாட்டேன். அப்படிங்கிற ஒரு வருஷம் நட்டாச்சா இன்னும் செய்யலாம், மற்றபடி செய்ய மாட்டேன். அவன் என்ன உதவி எப்படி செய்ய? புத்தகங்கள் மற்றபடி யாராலையும் எந்த உதவியும் இல்லை. தம்பி ஒரு ஆள் இருக்கிற தங்கச்சியில இருந்து அவன் தங்கச்சி அம்மா பார்க்குறா. அப்போ அவன் அம்மாவுக்கு அவன் பார்க்குறா. தம்பி கட்டிட்டு அப்போ அவையில சிரமம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் நெடுக்கலாம் வெக்கையும் சரியான பிரச்சனையா இருக்குமே. ஓகே சரியக்கா, நாங்கள் அப்போ போயிட்டு வாரோம். உங்களோட இந்த காணொலியை வந்து நாங்கள் எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து பதிவேற்றோம். அதை விட வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட உறவுகள் சொந்தங்களுக்கும் அவைக்கும் அனுப்புகிறோம். ஏதாவது சாதகமான பதில் கிடைக்குமோன்னு சொல்லி நானும் நம்புகிறேன். அப்படி கிடைச்சா சந்தோஷம். திருப்பி ஒருக்கா வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோடு வாரோம். யோசிக்காமல் இருங்க. நீங்கள் நிறைய வேலை திட்டங்கள் காணிலையும் நல்ல முயற்சியாக இருந்து செய்கிறீங்க, அது விளங்குது எனக்கு. உங்களோட முயற்சிக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். பிறகு ஒருக்கா நாங்கள் வரைக்க சம்மந்தமாக கதைக்கிறோம். ஓகே, நன்றி அக்கா. நன்றி. அங்கால என்ன வச்சிருக்கிறீங்க? இஞ்சால மரவள்ளி ஆ